ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே கூட உங்களுடைய கூடாரத்திலே கர்த்தாவே நாங்கள் வந்து உம்மை தொழுது கொள்ளும்படியாகவும் உம்மை துதிக்கும்படியாகவும் கூட ராஜா, உங்களுடைய வசனங்களை நாங்கள் கேட்கும்படியாகவும் உங்களுடைய விண்ணப்பங்களை உங்களுடைய பாதத்திலே ஏறெடுக்கும்படியாகவும் கூட கர்த்தாவே நாளை நாங்கள் பரிசுத்தமாய் நினைக்கும்படியாயும் ஆசரிக்கும்படியாயும் கூட கர்த்தாவே நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம். உடைய ஊழியத்தை அசட்டியாய் செய்யாத படிக்கு கர்த்தாவே உன்னை மறைத்து ஆண்டவரே, உடைய வாயின் வார்த்தைகளை கர்த்தாவே மாம்சத்திலிருந்து பேசாத படிக்கு பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே நீர் என்னை வழி நடத்தும் வேண்டுமா கூட நான் ஜெபிக்கின்றேன். இங்க இருக்கின்ற ஒவ்வொருவருடைய ஆத்மாவிற்கும் கர்த்தாவே என்னுடைய வார்த்தையானது இந்த மன்னாவாய் கடந்து செல்லட்டும். இப்பரேசுவின் மூலம் ஜெபம் கேளும் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். ஆலயத்திற்கு வருவதும் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதும் நம்ம எல்லாருக்கும் பிரியமான காரியம் இல்லையா? அப்படியாய் உங்கள் மத்தியிலே அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் இந்த நாளை கர்த்தர் முன்குறித்தார். என்னுடைய இருதயத்துக்கு மிகவும் நெருக்கமான ஆலயம். நான் திருமணமாகி இந்த இடத்திற்கு வந்த பொழுது என்னை வந்து மிகவும் விருப்பமாக என்னோட கணவர் வந்து இடத்துக்கு கூட்டு போவார்னா அது இந்த ஆலயம்தான். நாங்கள் நேரமே கிளம்பி ஒருவரும் இல்லாத போது அவர் சொல்வார், யாரும் இல்லைனாலும் பரவாயில்ல, முதலாவது போய் கதவை திறக்கிறது நாமளா தான் இருக்கணும்னு சொல்லி அவர் அதிகமாக வாஞ்சியோடு இந்த ஆலயத்தின் மீது அவர் பிரியமா இருக்கிறார். என்னையும் அப்படியே அவர் வந்து இந்த இடத்திற்கு அழைத்து வந்தார். உண்மையாகவே இந்த ஆலயத்திலே தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கூட அங்கே எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை நான் நன்றி செலுத்துகின்றேன். என்னுடைய இதயத்துக்கு அவரும் ஒரு தகப்பன் சாணத்தில் தான் இருக்கிறார். எப்படியாய் அவரிடத்துல நாங்கள் ஜெபித்தோம். அவருடைய குடும்பத்தோடு கூட ஒரு நல்ல ஐக்கியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். இன்று உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் தியானிக்கும்படியாய் நான் எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு இவைகளிலே நிலைத்திரு. தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கின்ற வேத பகுதி எடுத்தவர்கள் வாசியுங்கள். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 16 முடிய வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 12 துவங்கி 16 முடிய வாசிக்க. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் ஜாக்கிரதையாயிரு. மூப்பராகிய உண்மையை கைகளை வைத்த பொழுது உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கின்றது என்றால், நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இருக்கும் வண்ணமாய் இவைகளில் நிலைத்திரு. 16வது வசனம் மிகவும் முக்கியமான வசனம். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும். இந்த பகுதி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பகுதி. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்போமானால், நம்முடைய வாழ்விலே நம்முடைய குடும்பங்களில் குழந்தைகளா இருக்காங்க. ஸோ அவங்க வந்து பிறப்பாங்க. முதலாவது அவங்க வந்து பால் குடிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா வந்து நான் ஒரு மண்ணா கஞ்சியோ இல்லை அடுத்த அந்த பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கஞ்சியோ நம்ம வந்து அந்த குழந்தைக்கு கொடுப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், மெதுவாக பருப்பு சாதத்துக்கு போவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், காரத்தை வந்து அறிமுகப்படுத்துவோம். இப்படி படிப்படியாய் அந்த குழந்தைக்கு
உணவை வந்து நாம் ஊட்டி அவங்கள வளர்த்து விதமாய் நாம் கொண்டு வருகின்ற காரியங்களை நாம் பார்க்கின்றோம். எந்நேரம் நம்ம குழந்தைங்களுக்கு பாலே கொடுக்கறது இல்லை இல்லையா? அந்த குழந்தைக்கு இவைகள் எல்லாம் கொடுப்பதின் காரணம் என்ன? அந்த குழந்தை நன்றாக வளர்ந்து சமுதாயத்திலே அது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் படித்து ஒரு நல்ல நிலைமையை அடைய வேண்டும் என்பதே ஒவ்வொரு பெற்றோரின் எண்ணமும் ஏக்கமுமா இருக்கின்றது. இப்படி எல்லாம் கொடுத்தோம், அந்த குழந்தை வளரவே இல்லைன்னா நமக்கு அது கவலையா இருக்குமா இருக்காதா? அவனுக்கு பூஸ்ட் கொடுக்குறோம், இட்லி கொடுக்குறோம், எல்லாமே கொடுக்குறோம், ஆனாலும் அவன் வந்து ஒரு மெலிந்தே காணப்பட்டானா அது நம்மளுக்கு வருத்தமா இருக்குமா இல்லையா? நம்ம என்ன நினைப்போம், ஒருவேளை குழந்தைக்கு உடல்ல ஏதாவது பூச்சி இருக்குமோ, வயிற்றுல ஏதாவது இருக்குமோன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், வருத்தப்படுவோம். அப்படியே தான் இந்த வேத வசனமும் நமக்கு சொல்லுகின்றது. 15ஆம் வசனம் எப்படி என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்க தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி. அப்படின்னா என்ன? நம்ம ஆலயத்துக்கு வரோம், ஆலயத்துல வசனத்தை கேட்கின்றோம், ஆராதனை துதி வேலையில பங்கெடுத்துக் கொள்கின்றோம், எல்லா ஆலயத்தினுடைய காரியங்களிலும் நாம் பங்கெடுத்துக் கொள்கின்றோம். ஆனா நம்ம தேறி இருக்கின்றோமா, இல்ல நம்ம தேறுகிறோமா, இல்ல அதே ரொட்டீன் அதே காரியங்கள் செய்தவையே நாம் திருப்பி திருப்பி செய்து கொண்டிருக்கின்றோமா என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். ஏன் நாம தேறணும்? நாம தேற வேண்டும் என்பது எதற்கு அவசியம் என்றால், இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். கர்த்தருடைய இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு இருக்கிற நாம் எல்லாருக்குமே இருக்கின்ற ஒரு முக்கியமான கடமை என்னவென்றால், நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் வந்து ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொண்டேன், அதனால் நான் மகிழ்ந்திருக்கின்றேன், என்னோட குடும்பம் அநேக ஆசீர்வாதங்களை பெற்றிருக்கின்றது, இதை என் அயலானும் பெற வேண்டும் அல்லவா? அந்த சந்தோஷத்தை நான் என்ன பண்ணணும், மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அப்போதான் அந்த சந்தோஷம் எப்படி இருக்குமா, நிறைவா இருக்கும். இப்ப இந்த தீமோத்தேயு யார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். முதலாவது இந்த பகுதி யாருக்காக எழுதப்பட்டது, எதனால் எழுதப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். இது யாருக்கு எழுதும் ஒரு கடிதம் என்று பார்ப்போமானால், பவுல் எனப்படுகின்றவர் தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற ஒரு கடிதம். அவர் வந்து எப்படி நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், பவுல் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம்னால், அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 58ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவனை நகரத்துக்கு புறம்பே தள்ளி, யாரைனா ஸ்தேவான் எனப்பட்ட ஒருவரை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்படியே 8ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தையும் வாசிங்க. சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். பாஸ்டர் வந்து நம்ம கிட்ட ஒரு முக்கியமான ஊழியர்களை பற்றி நம்ம கிட்ட சொன்னார். அதாவது நம்மளுடைய இந்திய தேசத்திலே சாட்சியாய் வந்து மரித்தவர்களை பற்றி சொன்னார். அப்ப நெருக்கத்திற்குள்ளா அவர்கள் ஆக்கப்பட்டார்கள். அப்ப நெருக்கினவன் ஒருவன் இருப்பான், அவங்களை இப்படியாய் அழித்து விட வேண்டும், அவங்களோட சத்தியம் வந்து பரவக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களை நெருக்கத்திற்குள்ளாக்கின ஒருவர் கண்டிப்பா இருந்திருப்பாங்க. அதே போலதான் கர்த்தருடைய சத்தியத்தை அநேகர் பகிர்ந்து கொண்டிருக்கும் பொழுது இதை பிடிக்காம எரிச்சல் உண்டாகி மார்க்கத்தை விட்டு விலகி போறாங்களேன்னு சொல்லி தீவிரமா போய் அவங்கள காவல்ல போட்டும் அவங்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தினவர் தான் சவுல். அவன் எப்படி ரட்சிக்கப்பட்டான் என்று பார்ப்போமானால், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 15-16ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், இப்போ அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த புதிய நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும் பொழுது எல்லாருக்கும் இலவசமா வந்து என்ன பண்ணுவாங்க, வேத புஸ்தகத்தை கொடுப்பது வழக்கம். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நியூ டெஸ்டமெண்ட் பைபிள் இருக்கு பாத்தீங்களா, அதாவது புதிய ஏற்பாடு வந்து நிருபத்தை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கும் கொடுப்பாங்க. அந்த புதிய ஏற்பாடின் புஸ்தகத்திலிருந்து பவுல் எழுதிய கடிதங்களை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு 4 புஸ்தகம், ஒரு குறைந்தது ஒரு 50 அதிகாரங்கள் மட்டும்தான் இதுல காணப்படும்.
முக்காவாசி இந்த வேதத்துல புதிய ஏற்பாட்டின் எல்லா ஆகமங்களையும் எழுதினது யார் என்று பார்த்தால் இந்த பவுல் தான். அவருடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னா, நீ கிறிஸ்டியனா, நீ சர்ச்சுக்கு போறியா, வா, நான் எடுத்துன்னு போயிட்டு ஜெயில நான் போடுறேன், நான் துன்பப்படுத்துறேன், உன்னுடைய குடும்பத்தை நான் அழித்து போடுகின்றேன் அப்படின்னு சொல்லி நாம பார்க்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவனை கர்த்தர் சந்தித்தார். சந்தித்ததற்கு பிறகு அவர் எப்படியா எழுந்து ஊழியம் செய்தார் என்பது நாம் எல்லாருமே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காரியம். ஏன் என்று சொன்னால், அவர் ஒரு நாளும் இயேசுவை நேரில் பார்த்தவர் அல்ல. நம்ம எல்லாரும் எப்படி இருக்கோம், கேட்டோம், ரட்சிக்கப்பட்டிருக்கோம், அந்த அனுபவத்துல நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்மை போல்தான் பவுல் என்ன பண்ணாரு, கர்த்தரை கேள்விப்பட்டார், அவருடைய சத்தத்தை கேட்டார், அதற்கு கீழ்ப்படிந்தார். அவர் ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை நேரில் பார்த்தவர் அல்ல. அப்படிப்பட்டவர் நமக்கு இத்தனை காரியங்களை போதிக்க கூடுமானால், நாம் இந்த இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் கிறிஸ்தவம் ஊன்றி இருக்கின்றது என்றால், நம்மை அடைந்திருக்கின்றதால் நாம் கர்த்தருடைய நாமத்தை எவ்வளவாய் மகிமைப்படுத்த வேண்டும் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்படியே தீமோத்தேயு யார் எழுதினாங்கன்னா, பவுல் எழுதுறாரு. யாருக்கு எழுதினார்னா, தீமோத்தேயுக்கு எழுதுறாரு. தீமோத்தேயு யாருன்னா ஒரு உடன் ஊழியர். அநேக நேரங்களிலே பவுலோடு கூட ஊழியங்களுக்கு சென்றவர். அவர் லீஸ்த்ரா எனப்பட்ட ஊர்ல வசித்தவர். அவருடைய தகப்பனார் ஒரு கிரேக்கர், அவருடைய தாயார் ஒரு யூத மார்க்கத்தை சேர்ந்தவங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, பெரிய பாஸ்டர் சின்ன பாஸ்டருக்கு ஒரு அட்வைஸ் சொன்னா எப்படி சொல்வார், தலைமை உபதேசியார், தலைமை போதகர் வளர்ந்து வருகின்ற ஒரு ஊழியனுக்கு ஒரு கடிதம் எழுதக்கூடுமானால் அது எப்படி இருக்கும் என்றால் இப்படியே இருக்கும். அப்ப நாமும் இதுல இருந்து பல காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பகுதியிலே நாம் முக்கியமாய் இன்று ஒரு காரியத்தை மட்டும் நாம் தியானிப்போம். உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. இதில் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் இன்று தியானிப்போம். வார்த்தை எனப்பட்ட காரியம். அநேக நேரங்களிலே நம்முடைய வார்த்தையின் வல்லமை என்ன என்று நமக்கே தெரிகிறதில்லை. வார்த்தையின் வல்லமை என்ன என்று நாம் பார்க்க வேண்டுமானால், சங்கீதம் 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசங்களால் அவர்களின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், இருள் உண்டாக கடவது என்றார். அவர் ஒன்னும் உட்கார்ந்து இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமான்லாம் அவர் என்ன பண்ணல, யோசிக்கல. அவர் சொன்னார், அப்படியே அது ஆயிடுச்சு. கடல் கொந்தளிக்கின்றது, எங்க போவோம், எப்படியே நம்ம ஆவோன்னு வேதனையில பயத்துல இருக்கின்ற சீஷர்கள் இயேசு இப்ப எழுப்புறாங்க. நாங்க செத்து போக போறோமே, உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு அவங்க போய் கேட்கிறாங்க. அப்ப எழுந்து நின்று கர்த்தர் கடலையும் காற்றையும் அதட்டினார். ஏய் அப்படின்னு சொல்லியிருப்பார். அவ்வளவுதான். கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவாய் வல்லமை இருக்கின்றது என்று நாம் உணர வேண்டும். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்பதற்கு ஒரு மிகவும் அதிகமான வல்லமை உண்டு. அது நாம் அநேக நேரங்களிலே உணர்வதில்லை. ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கின்றது வேதம் சொல்லுகிறது. நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கின்றது என்று நாம் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இந்த வார்த்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படியா இருந்தது? யாராவது நமக்கு பிரியமானவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க நாம எப்படி விசாரிக்கிறோம்? நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, உடம்பு நல்லா இருக்கா, இப்படி அன்பா கனிவா நாம் என்ன பண்றோம், அவங்கள விசாரிக்கின்றோம். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களா இருந்தா நம்ம என்ன பண்றது இல்ல, நம்மளே ஒரு போன் போட்டு எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு மணிக்கணக்கா நம்ம என்ன பண்றோம், அவங்களோடு கூட பேசுறோம். இதே நமக்கு பிடிக்காத ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்க நம்ம பக்கத்துல கூட வர வேணாம், நம்ம கண் தூரத்துல அவங்க நம்ம பார்த்துட்டோம்னால என்ன சொல்றோம் வராங்க பாரு. தூரத்துல இருந்தே நம்மளுடைய வார்த்தைகள் எப்படி மாறிடுறது, வராங்க பாரு சொல்றோமா இல்லையா? அநேக நேரத்துல நமக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா அது மட்டுமா சொல்றோம்,
உள்ளது, இல்லாதது, கேள்விப்பட்டது, அது கூட நாம கொஞ்சம் சேர்த்து நம்முடைய மாம்சம் இல்லையா, நம்ம என்ன பண்ணிடுறோம், அநேக நேரங்களிலே நம்முடைய வார்த்தைகளை கவனித்து பேசுறதே. சூழ்நிலைகள் நல்லா இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா மகிழ்ச்சியான காரியங்களை நாம் பேசுறோம். சூழ்நிலைகள் சரியில்லாத போகும் பொழுது அவைகளை மறந்து நம்முடைய வார்த்தைகள் மாறுகின்றது இல்லையா? அப்போ இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில கர்த்தர் நம்முடைய வார்த்தைகளின் திசையிலே நம்முடைய கவனத்தை திருப்புகின்றார். நம்முடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது என்பதை வேதமே நமக்கு கத்துக் கொடுக்கிறது. நம்ம எங்கேயுமே போய் யார்கிட்டயுமே போய் கத்துக்க வேண்டாம். ஏன்னா யார்கிட்டயும் கத்துக்கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் தேடினவர்கள் இல்லை. பரிசுத்தமாகின்றவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அப்ப நாம இன்னுமே நான் நல்லா தான் பேசுறேன், என்னுடைய வார்த்தையில எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு நாம சொல்லுவோமானால் நாம் வேதத்தை மறுதலிக்கின்றோம் என்றுதான் அர்த்தம். இன்னும் நாம் பரிசுத்தப்பட வேண்டும், இன்னும் என்னுடைய குறைகளை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நானும் என்னுடைய உபதேசமும் பிறரை ரட்சிக்கும். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இன்னொரு முறை இந்த வசனத்தை வாசிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். இந்த இடத்துல நம்ம இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏன்னா உக்கிரத்தை எது மாத்துமா? மெதுவான பிரதியுத்தரம் மாத்துமா. உக்கிரம் ஏன் எழுப்புது? நம்ம எல்லாருமே நல்ல நல்ல மனுஷங்க தான். நம்ம யாருன்னா கெட்டவங்களா? மனசறிஞ்சு யாருக்காவது கெட்டது நினைக்கிறோமா? அப்படியா? ஆனா கோபம் வந்தா நம்மளே போய் கண்ணாடியில பார்க்கணுமே. எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு அழகா இருக்குமா? அழகா இருக்குமா? எல்லாம் நல்லா போற வரைக்கும் நாம எல்லாம் நல்லவங்க தான். கோபம் வந்துட்டா போதும், இந்த உக்கிரம் வந்துட்டா போதும், நம்ம என்ன ஆயிடுறோம்? நிலை மறந்துடுறோம். முக்கியமா நமக்கு கோபம் எழுப்பக்கூடிய காரியங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டினுடைய காரியங்கள், பிள்ளைகளை குறித்த காரியங்கள், வேலை ஸ்தலத்துல மற்றவர்களை குறித்த காரியங்கள். அப்ப அந்த கோபத்துல நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக நேரங்களில வார்த்தைகளை விட்டுடுறோம். விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் 15 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன யோசிக்கிறோம்? இப்படி பேசிட்டேனே, நான் இப்படி சொல்லிட்டேனேன்னு சொல்லி நாம வருந்துறோம். இந்த உக்கிரம் ஏன் எழும்புதுன்னா, நம்மளுடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதுதான் நாங்க வெளியே வரும். அந்த வசனம் என்ன சொல்லுது அழகா? அந்த கோபம், அந்த உக்கிரத்தை அந்த வசனத்தை இன்னொரு முறை வாசிங்க. அந்த கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. கடும் சொற்களோ கோபத்தை எழுப்போம். நான் அமைதியா தாங்க இருந்தேன், அவரு தான் இப்படி சொல்லிட்டாரு, அதனாலதான் நான் என்ன பண்ணிட்டேன், என்ன சொல்லிடுறோம் நம்ம, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, நான் போய் அப்படி பேசுவேன். அது அவங்க எதிரில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தாங்க இப்படி சொல்லிட்டாங்க, அதனால எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னால கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலங்க, நான் இப்படியா பேசிட்டேன் அப்படின்னு சொல்றேன். ஆனா அந்த நேரத்துல இந்த வசனம் நமக்கு என்ன போதிக்குது? மெதுவான பிரதியுத்தரம் தான் என்ன பண்ணுமோ உக்கிரத்தை மாற்றும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? நம்மளால முடிஞ்ச பங்குக்கு எரியிற நெருப்புல கொஞ்சம் கூட எண்ணெயை ஊத்துற மாதிரி இன்னும் கொஞ்சம் தூண்டி விட்டுறோம். நீ என்ன சொன்ன, நீ எப்படி கேட்கிறோமா இல்லையா? கேட்டுடுறோம் இல்லையா? அப்ப வார்த்தை வாக்குவாதமாய் மாறி இருதயத்திற்குள்ளே என்ன விளைவிக்கின்றது? கசப்பை உருவாக்குகின்றது, பகையை உருவாக்குகின்றது, விரோதங்களை உருவாக்குகின்றது இல்லையா? மத்தேயு 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில் இருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்தில் இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னார். 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்தில்
பொக்கிஷத்திலிருந்து இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். நல்லவைகளை எடுத்து காட்டுகின்றான். பொல்லாத மனுஷன் பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாதவைகளை எடுத்துக்க. அப்போ நாம பேசுற வார்த்தைகள் வந்து வாய் பிரச்சனையா இல்லைன்னா மனசு பிரச்சனையா? நல்லது இருந்தா நல்லதை எடுத்து காட்டுறோம், கெட்டது இருந்தா கெட்டதை எடுத்து. அதன் வேதம் சொல்கின்றது, நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து. அப்போ உள்ள ஹார்ட்ல இருக்கிற எல்லா காரியங்களும் கரெக்டா இருந்துச்சுன்னா, நான் சொல்றது வந்து ரத்த குழாய் சம்பந்தப்பட்ட விஷயமோ பிபி சம்பந்தப்பட்ட விஷயமோ இல்லை. நான் எதை சொல்றேன்னா, நல்ல மனசு. அவங்கள மாதிரி நல்ல மனசுக்காரங்க பார்க்கவே முடியாதுங்கன்ட்டு அவங்களுடைய ஒரு முகத்தை பார்த்து நம்ம என்ன பண்ணிடுறோம், சொல்றோமா இல்லையா? சொல்றோம். நல்ல பொக்கிஷம் இருந்துச்சுன்னா நல்லவைகள் எடுத்து காட்டுகிறோம். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகின்றார். அப்போ வாயிலிருந்து மாத்திரம் என்ன பண்றது இல்ல, வார்த்தைகள் புறப்பட்டு வந்துடுறது இல்ல. பிள்ளைகள் கெட்ட வார்த்தை பேசுறாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்றோம், அதட்டுறோம். இன்னைக்கு யார் இதை கத்து கொடுத்தது, யார் எங்க நீ கத்துட்டு வந்த இந்த வார்த்தைய? அநேகர் சொல்லுவாங்க, பிள்ளைங்க கெட்ட வார்த்தை பேசுறது இல்ல, கேட்ட வார்த்தையை தான் பேசுறாங்க. அப்படின்னா என்ன, உலகத்திற்குரிய காரியங்கள், பிசாசு நமக்கு விரோதமாய் எழுப்பி வைத்திருக்கின்ற காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிறைந்திருக்க வேண்டிய இடத்துல பொல்லாங்கான காரியங்கள் நிறைந்து விடுகின்றது. அப்படி பார்ப்போமானால் இது பிரச்சனை வந்து வார்த்தையினுடைய பிரச்சனை இல்ல, இருதயத்தினுடைய பிரச்சனை. அப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு பார்ப்போம்னா, ஒரு நாள் நம்ம மருத்துவர்கிட்ட போறோம். எனக்கு ஒரே கைவலிங்க டாக்டர் அப்படின்னு சொன்னா அவர் என்ன பண்ணுவாரு, உடனே மாத்திரை எழுதி போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டார். எங்க வலிக்குது, எப்படி வலிக்குது, குத்துற மாதிரி வலிக்குதா, தூக்க முடியாத மாதிரி வலிக்குதா, என்ன பண்ணுவாரு, அநேக காரியங்களை கேட்பார். அப்புறம் முக்கியமா என்ன பண்ணி கேட்பார், வெயிட் தூக்குனீங்களா, எங்கேயாவது விழுந்துட்டீங்களா, கேட்பாரா மாட்டாரா? அதே மாதிரிதான் நாம் பேசுகின்ற வார்த்தைகள், நாம் பிறரை நோக்கி கோபத்திலோ இல்ல மற்ற நேரங்களிலோ சொல்கின்ற வார்த்தைகள் வாயிலிருந்து மாத்திரம் எழும்பி வருகின்ற பிரச்சனைகள் அல்ல. நம்முடைய இருதயம் பொல்லாப்பாய் இருக்குமானால் அதன் வெளிப்பாடுகளும் பொல்லாப்பாய் தான் இருக்கும். நம்முடைய இருதயம் நல்ல இருதயமாய் இருந்து இருக்குமானால் அதனுடைய வார்த்தைகள், நான் சொன்னதுதான் ஒண்ணு, நம்ம யாருமே ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்க வேண்டாம். பரிசுத்தமா இருக்கின்றவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எனக்கு இந்த காரியங்கள் எல்லாம் குறைவு இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம நினைக்குவோமானால் கர்த்தர் நமக்கு உணர்த்துவாரானால் இன்று அவைகளை நாம் மாற்றிக்கொள்ள முயற்சி எடுப்போம். ஆனா நாம ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது, நம்மை நாம் நியாயப்படுத்தக்கூடாது. நான் வந்து இதனாலதான் இப்படி பேசிட்டேன், மற்றபடி நான் நல்ல ஒரு ஆள் தான் அப்படின்னு நாம் என்ன பண்ணிடக்கூடாது, சொல்லக்கூடாது. நம்மை நாம் நியாயப்படுத்தி கொள்ளக்கூடாது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மனிதனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. நம்முடைய கோபம் சில நேரத்துல நம்ம வந்து நம்மளை எவ்விதமாய் காட்டுகின்றது என்று நாம் யோசிக்கிறதை பார்க்கல, நாம் யாரை தொழுது கொள்கின்றோமோ அவருடைய நாமத்தை எப்படி மகிமைப்படுத்துகின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம ஒரு வார்த்தை தெருவில் நின்று ஏதோ ஒரு காரியத்தை பற்றி நாம யோசிக்காம பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம நிந்திக்க மாட்டாங்க. உங்க பேரு மேரியா இங்க யாராவது இருப்பீங்கன்னா என்ன எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கணும், ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அந்த மேரி பொம்பளை இருக்குது பாரு, அது இன்னும் பேச தெரியுமா? அந்த இடத்துல யாருடைய நாமம் தூஷிக்கப்படுகின்றது நாம் யோசிக்கணும். நம்முடைய கோபம் ஒரு நாளும் கர்த்தரை வந்து மகிமைப்படுத்தாது. அதை நாம் உணர வேண்டும். பிள்ளை கர்த்தருக்குள்ளாய் வளர்ந்து வருகின்றது என்றால் அந்த வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அதுதான் மனமாற்றம். சவுல் எப்படிப்பட்டவராய் இருந்தார், எப்படிப்பட்டவராய் மாறினார் என்று நாம் பார்த்தோம் இல்லையா?
இப்ப கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாமும் வளருகின்றதை, தேறி வருகின்றதை அநேகர் பார்க்க வேண்டும். அப்படியே நாம் நம்முடைய கோபத்திலே நிலை கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாமல் போய்விடக்கூடாது. யாரை நாம் மகிமைப்படுத்த விரும்ப வேண்டும், பிரயாசப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் எப்படி பேசுறேன், நான் எப்படி நடக்கிறேன், நான் எப்படி உடுத்துறேன், நான் உம்முடைய கனிகளை பெற்றிருக்கின்றேனா, கனிகளை நான் காண்பிக்கின்றேனா? கனி மிகவும் அவசியம். லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 6 துவங்கி 9 வரை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. செடியை நட்டோன்னா போய் தண்ணி ஊத்துறதோட இல்லாம ஒரு பூ பூத்திருக்குதா, ஒரு துளிர் விட்டு இருக்குதா, பூ காயாச்சா, காய் கனியாச்சான்னு நாமளே போய் தேடுறோமா இல்லையா? கர்த்தர் நமக்கு அவருடைய விலை மதிப்பில்லாத வார்த்தையாகிய பொக்கிஷத்தை கொடுத்து போயிருக்கின்றார். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகின்றேன், ஒன்றையும் ஒரு நிமிஷம். 3 வருஷமா, ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, என்ன பண்ணிருக்கிறாரா அவரு? 3 வருஷமா தினம் போய் இலைகளுக்குள்ளாவது ஒரு காய் இருக்குதான்னு தேடி இருக்கிறார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை சந்திப்பாரானால், அவர் சந்தித்தார் இல்லையா? ஆதாமையும் ஏவாளையும் பகலின் குளிர்ச்சியான வேலையிலே வந்து அனுதினமும் சந்தித்தார். ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டுக்கு அவர் வந்து நம்மை சந்திப்பாரானால் நம்மை அவர் எப்படி பார்ப்பார்? இன்னைக்கு என் பிள்ளை கனி கொடுத்திருக்கா, அந்த கனி நிமித்தம் வேறு ஒருவர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களா என்று அவர் நிச்சயம் தேடி பார்ப்பார். இப்படி 3 வருஷமா அந்த தோட்டக்காரர் என்ன பண்றாரு? தேடி பார்க்கிறாரு. ஆனா கனி ஒன்றும் காணவில்லை. படிமா, அடுத்த வசனம் படிங்க. அதற்கு அவன், ஐயா, ஒரே நிமிஷம். புது வருஷம் பிறந்துச்சா? புது துணி எடுத்தோமா, சர்ச்சுக்கு வந்தோமா, கறி சமைச்சோமா, சாப்பிட்டோமா, வாக்குத்தத்த கார்டு எடுத்தீங்களா? எல்லா வருஷமும் எடுக்கிறோம்ல. வருடம் வாக்குத்தத்த கார்டு எடுக்கிறதுக்கு ஒரு போட்டியே நடக்கும். அதோடு முடியாது. வீட்டுக்கு போய் நீ என்ன வசனம் வந்துச்சு, எனக்கு என்ன வசனம் வந்துச்சு, எனக்கு நல்ல வசனம் வந்துச்சு தெரியுமா, நீ ஆசீர்வாதமா இருப்பாயின்னு எனக்கு வசனம் வந்துச்சு சொல்றோமா இல்லையா? அவ்வளவு 2ஆம் தேதி அந்த கார்டு காணாம போயிடும். அதை பத்திரமா வச்சிருக்கோம் பைபிள்ல. இந்த பைபிளும் ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் அங்கேயே போயிடுது இல்லையா? இது இந்த வருஷமும் படிங்க, இருக்கட்டும் ஐயா, இது இந்த வருஷமும். தோட்டக்காரர் என்ன பண்றாரு? கேக்குறாரு. தோட்டக்காரர் யாருன்னா நம்மளுடைய போதகர்னு எடுத்துப்போமே. இவங்கெல்லாம் இந்த ஒரு வருஷம் கூட என்கிட்ட இருக்கட்டும், எப்படியாவது உரம் போட்டு எரு போட்டு தண்ணி ஊத்தி வெயில காமிச்சு களைகளை பிடுங்கி நான் என்ன பண்ணிடுறேன்? ஏத்திடுறேன். எப்படியாவது கனியை நான் என்ன பண்ணிடுறேன்? கொண்டு வந்துடுறேன். உங்களுக்காக அதிகமாய் பிரயாசப்படுகின்ற ஒரு போதகர் கிடைப்பது மிகவும் கடினம். மேய்ப்பர் கிடைப்பது மிகவும் கடினம். ஆனா அப்படியான ஒரு மேய்ப்பர் நமக்கு இருக்கின்றார். அவர் என்ன பண்றாரு? டைம் கேட்டுக்கிறார். இன்னும் 1 வருஷம். அப்ப இந்த வருஷத்துல நாம் துவக்கத்தில் இருக்கின்றோம். இந்த வருஷத்திலே நாம் அநேக காரியங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல முதலாவது நாம் வார்த்தைகளை மாற்றிக்கொள்ள. ஏன்னா நம்ம முயற்சி எடுக்கலன்னா என்ன நடக்குமா? படிங்க. இனிமேல் இதை கனி கொடுத்தா சரி,
கொடுக்கலன்னா என்ன பண்ணுவாரா? இல்லைன்னா அது என்ன பண்ணிடுமா? அது 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 எதை கெடுக்குமா? முதல்ல எதை கெடுக்கும்? படிங்க, இந்த வசனம் படிங்க. கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் ஓகே. அப்ப அது தண்ணியும் என்ன பண்ணுது? கெடுத்துக்கிட்டு நிலத்தையும் என்ன பண்ணுது? அப்ப அதுக்கு என்ன சுருக்கமான விளக்கம் சொல்ல வேண்டுமானால், நாமும் தேராம, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் நம்மளால தேராம நிலத்தை நம்ம என்ன பண்றோம்? பாழாக்குறோம், கெடுத்து போடுறோம். ஏதோ ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க, சுபாவத்திலேயே சில கனிகள் அவங்களுக்கு இருக்கும். சுபாவத்திலேயே அவங்க ஒரு சைலண்ட் டைப்பா இருப்பாங்க, என்னோட கணவர் மாதிரி. இல்ல சுபாவத்திலேயே வந்து அவங்க ரொம்ப அன்பா இருப்பாங்க. சுபாவத்திலேயே அவங்க வந்து டக்குன்னு யாருக்கிட்டையும் எதிர்த்து எந்த காரியத்தையும் பேச மாட்டாங்க. ஆனா கூட ஒருத்தவங்க வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணிடுவாங்க? இதெல்லாம் மாத்திடுவாங்க. அமைதியா இருக்கிற கூட என்ன ஆயிடுவாங்க? ஆக்ரோஷம் ஆயிடுவாங்க. அப்ப நாம என்ன பண்றோம்? நாமளும் கனி கொடுக்கறது இல்ல, கனி கொடுக்கிறவங்களையும் நாம என்ன பண்றது இல்ல. அப்ப நாமும் கெட்டு போய் நிலத்தையும் கெடுத்து போடாதபடி கர்த்தர் என்ன செய்வாரா? அதை வெட்டி போடுவார். அப்போ நமக்கு யார் என்ன நமக்கு கற்பித்தாங்க, தீமோத்தேயுவுக்கு என்ன சொன்னாங்கன்னு நம்ம பார்த்துட்டோம். எப்படி அப்போ நாம பேச வேண்டும், அதுவும் இந்த வேதத்திலேயே நமக்கு கோடிட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதுல ஒரு சில காரியங்களை நாம் அப்படியே வேகமாய் தியானித்து கடந்து நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் முதலாவது வசனத்தை வாசிங்க. அவ்வளவுதான், அப்படியே நிறுத்து. மெதுவான பிரதி உத்திரம். அது எதை மாற்றும்னா உக்கிரத்தை மாற்றும். சோ முதலாவது என்ன பண்ணணுமா? மெதுவா பிரதி. நம்ம பண்ணினே என்னங்க அப்படிதான் நம்ம பாதி நேரம் கூப்பிடுறோம். கேக்குறோமா இல்லையா? அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது? அப்படி வந்து நாம என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. மெதுவா சொல்லுங்க, வாங்க, உட்காரு, உட்காரு, சரி சரி கூட நம்ம என்ன சொல்றோம்? ரொம்ப ஆக்ரோஷமா தான் சொல்றோம்ல. ஏன் இப்படி ஆயிட்டோம்? நம்ம சில நேரத்துல யோசிக்கணும். கண்டிப்பா உலகத்திற்குரிய காரியங்கள் நம்ம ரொம்ப வந்து என்ன பண்ணிடுதுன்னா நம்மள மேற்கொண்டுட்டு இருக்கு. சமைச்சிடும் போது யாருன்னா என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, பெண்களால் வந்து பெண்மையே எழுந்துருவாங்க அந்த நேரத்துல. ரொம்ப முக்கியமா? அப்புறம் பேசலாம். முதலாவது மாற்ற வேண்டிய காரியம் எந்த காரியமானாலும், ஆண்டவரே நான் மெதுவான பிரதி உத்திரத்தை தான், அப்படின்னா என்ன, மெதுவா தான் நான் பதில் சொல்ல போறேன். முதலாவது காரியம். 4வது வசனம் வாசிங்க. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியின். நாவின் மாறுபாடு அப்படின்னா என்ன? இங்க ஒரு மாதிரி பேசுறது, அங்க ஒரு மாதிரி பேசுறது. ஆமாவா இல்லையா? ஒரு சிலர் இருப்பாங்க, கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? நம்ம கிட்ட நல்லா பேசுவாங்க, நம்ம கிட்ட எல்லாத்தையும் கேட்டுப்பாங்க. ஆனா அங்க போய் எப்படி சொல்லுவாங்க? வேற இடத்துல. நாவின் மாறுபாடு. முதலாவது மெதுவான பிரதி உத்திரம். 2வது நாவின் மாறுபாடுகளை நாம என்ன பண்ணணும்? நம்ம விட்டு அகற்றி போடணும். எங்கேயுமே எப்பொழுதுமே ஒன்றையே பேச நாம் பழக வேண்டும். அதை வந்து நாம நம்முடைய இருதயத்தின் பலகையில் எழுதணும். நான் என்ன பண்ண மாட்டேன், மாறி மாறி. இது வந்து புருஷர்களுக்கு ஆண்களுக்கு பொருத்தம். வரும்போது நான் கண்டிப்பா வாங்கி வரமான்னுவாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஐயோ நான் மறந்துட்டேன், வாங்கலன்டாமா இருந்தா நான் மறந்துட்டேன். நம்ம 10 வாட்டி சொல்லி போய் நீங்க எங்க வீட்டுல எங்க மாமா பொண்ணுக்கு விசேஷம் நம்ம போனோம். சொன்னியா? எப்ப சொன்ன? சொன்னியா? நீ என்ன பண்ணிடுவாங்க? மறந்துடுவாங்க. அதாவது நம்ம மாறுபாடுன்னு சொல்ல முடியாது. நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல நம்மளால என்ன பண்ண முடியறது இல்ல, நிலைநிற்க முடியறது இல்ல. ஒரு நேரம் ஒண்ணு சொல்லுவோம், இன்னொரு நேரம் என்ன பண்ணிடுவோம்? அதையே சொன்னமா இல்லையான்னு மறந்துடும். அப்ப 2வது காரியம், நாவின் மாறுபாடை நாம என்ன பண்ணணுமா? நம்ம விட்டு நீக்கி போட்டோம். இல்லைன்னா அது என்ன பண்ணணும்? ஆவியை நொறுக்கி விடும்.
அதே வசனத்துல இன்னொரு ஒரு காரியம், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம். அவங்க கிட்ட போயிட்டனால எனக்கு அப்படியே ஒரு ஃப்ரெஷ்ஷா, எனக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியே வந்துடுதுன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் உணர்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட நாவை நாம் பழக்கப்படுத்த வேண்டும். 18ஆம் வசனம், கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீடிய சாந்தம் உள்ளவங்க தான் என்ன பண்ணுவாங்களா? சண்டைய, வாக்குவாதம் வரும், பிரச்சனை வரும். குடும்பங்களிலே பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் நடுவுல மருமகளுக்கும் மாமனாருக்கும் மாமியாருக்கும் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுமா? நம்ம வாயிலிருந்து ஒரு வார்த்தை வராதான்னு என்ன பண்ணுவாங்களாம்? ஆத்துன்னு இருப்பாங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? என்ன இப்படி சொல்லிட்டா, என்ன இப்படி சொல்லிட்டான் சொல்றாங்களா இல்லையா? அப்ப கடவுளே நம்மளுக்கு வந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணாதீங்க, உங்க பேரை நீங்க எடுத்துக்காதீங்க. நீடிய சாந்தம் தான் என்ன பண்ணுமா? சண்டையை. அப்போ ஒரு சண்டை நடக்குதுன்னா, இப்ப வர எல்லாரும் மெசேஜ் கேட்டீங்க, அப்ப என்ன பண்ணுவீங்க? வீட்டுல போய் 2 பேருமே வந்து நீடிய சாந்தமா இருந்தீங்கன்னா 2 பேருமே பேச மாட்டீங்க. அப்படி இல்ல, ஒருவர் வந்து மிகவும் கோவத்துல ஏதாவது ஒரு காரியம் பேசிக்கிட்டு இருக்காங்க, உக்கிரமா சண்டை போட்டுருக்காங்கன்னா எதிரில் இருக்கிறவங்க என்ன பண்ணணுமா? நீடிய சாந்தமா இருக்கணுமா? அதனோட அர்த்தம் என்னன்னா, எதிரில் இருக்கிறவங்க நியாயமான காரியங்களையோ சரியான காரியங்களையோ பேச மாட்டாங்க. ஆனாலும் நான் நீடிய சாந்தம் உள்ளவர்களா இருந்து வார்த்தையை விடக்கூடாது. ஒரு வார்த்தையை பேசுறதுக்கு முன்னாடி நீடிய சாந்தத்தை நமக்குள்ள நம்ம வச்சுக்கணும். முதலாவது காரியம் மெதுவான பிரதியுத்தரம். 2வது காரியம் நாவின் மாறுபாடு. 3வது காரியம் நீடிய சாந்தம் உள்ள உத்தரவை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். 23வது வசனம், மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. மனுஷனுக்கு எதனால சந்தோஷம் வருமா? அவங்களுடைய வாயிலிருந்து உருவாகிற, வாயிலிருந்து புறப்படுகின்ற வார்த்தையினாலதான் மகிழ்ச்சி உண்டாகும். இப்ப நாம பேசுற வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்ச்சிய, ஒருத்தவங்க நல்லா அழகா உடுத்தி இருக்காங்க, அழகா ரெடியா இருக்காங்க அப்படின்னா அதை பிடிச்சவங்க ஒரு சிலர் இருப்பாங்க, அது நல்லா இருந்தாலுமே பிடிக்காதவங்க ஒரு சிலர் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட போயிட்டு நல்லா இருக்குது, சூப்பரா இருக்கு, ஆனா கூட ஏன் நீ இந்த கலர் எடுத்துட்ட? கேக்குறோமா இல்லையா? கேக்குறோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? பா வண்டி நல்லா இருக்குதுப்பா, எவ்வளவு எடுத்தப்பா வண்டிய, எவ்வளவுப்பா மைலேஜ் கொடுக்குது கேட்கும். எந்த கடையிலப்பா எடுத்த? இந்த ஷோரூம்லயா? ஆமா இந்த. அட நீ அந்த ஷோரூம் போயிருந்துக்கிட்டு இருப்பான். சொல்றோமா இல்லையா? நம்மளுடைய வாயின் மொழி நமக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும், பிறருக்கும் மகிழ்ச்சி உண்டாக்கும். அதே போல் ஏற்ற காலத்துல சொன்ன வார்த்தை. எப்பவுமே பேசிக்கிட்டே இருந்தா நம்ம இடத்துல வந்து அறிவுரை கேட்கிறவங்க கூட என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஒரு காரியத்தை நம்ம போதிப்போமானால் கூட அதை கேட்டு பயன்படுத்தி கொள்ளும்படியாய் ஏற்ற காலத்திலே பேச வேண்டும். எல்லா நேரத்திலையும் பேசிக்கிட்டே இருந்தோம்னா அது சரி வராது. ஏற்ற காலத்திலே என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று நாம் சிந்தித்து நாம் பேச வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் தான் அதை நமக்கு போதிப்பார். 26வது வசனம், துன்மார்க்கருடைய நினைவுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், சுத்தவான்களுடைய வார்த்தைகளும் இன்பமானவைகள். அப்ப நம்ம பேசுறது ஒருவருக்கு இன்பமா இருந்துச்சுன்னா நாமளே நம்ம நினைச்சோம் நம்ம சுத்தவான்கள். அப்ப நாம் நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு இன்பத்தை தரக்கூடிய வார்த்தைகளை நாம செலக்ட் பண்ணி பேசணும். 30வது வசனம், கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். நற்செய்தி நல்ல காரியங்களை மட்டுமே என்ன பண்ணுங்க? பேசுங்க, பகிர்ந்து கொள்ளுங்க. அது என்ன பண்ணுமா? ரொம்ப முடியாது இருக்கிறவங்களுடைய எலும்புகளை கூட என்ன பண்ணுமா? புஷ்டியாக்கும். சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். எதுக்கு விளக்கணுமா? எப்படி விளக்கணும்னா, நம்ம ரோட்ல நடந்து போய்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, வந்து மாடு வந்து ஏதாவது ஒரு அசிங்கம் பண்ணிருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அப்படியே டைவர்ட் எடுத்து அது விலகி. அப்ப எதுக்கு நம்மளுடைய நாவை நம்ம விளக்கணுமா? படிங்க, பொல்லாப்பு தெரியும்.
இது பொல்லாங்கான காரியம் தெரியும் நமக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கு நம்மளுடைய நாவை விளக்கணும். அடுத்து உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கு. இந்த 2 காரியங்களையும் நாம நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில விலகி கொள்ள வேண்டிய காரியங்கள். இதெல்லாம் நடக்கும் தான், ஆனாலும் நீங்க என்ன பண்ணுங்க? விலகி இருங்க. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36, 37. மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நம்ம என்ன பண்ணணுமா? ஒரு டைரி வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. கணக்கு மெயின்டைன் பண்றோமா இல்லையா? கணக்கு வந்து நமக்கு எதுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இல்லைன்னா நமக்கே தெரியாது நம்ம என்ன பண்றோம்ட்டு. நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணினே போயிடுவோம். கணக்கு ரொம்ப அவசியம். வேதம் நமக்கு சொல்லுகின்றது, வீணாய் நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த நாள் வருதுன்னு நாம விசுவாசிக்கின்றோம். ஜெபத்துல கூட நாம என்ன பண்ணோம்? இந்த கடைசி காலங்களிலே நாம் இருக்கின்றோம் என்பதை நாம் உணர்கின்றோம் இல்லையா? அப்போ அந்த நியாய தீர்ப்பின் நாள் வருவதற்கு முன்னாக நம்மளுடைய வீணான வார்த்தைகளெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கணும். தொடர்ந்து படிங்க. ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அப்படின்னா என்ன? நம்மளுடைய வார்த்தைகள் தான். யாரும் வந்து நம்மள நீ நல்லவங்க நீங்க கெட்டவங்கன்னு தீர்க்க போறது இல்லை. நம்ம பேசின வார்த்தைகளே என்ன பண்ண போதான்? எழுப்ப போதான். எழும்பி நீ இப்படி எல்லாம் பேசியிருக்கிறன்னு சொல்ல போதும். இன்னைக்கு நம்ம ஒரு சில காரியங்களை தியானிச்சோம். அது எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தோடு கூட இடைப்பட்டது என்று இடைப்பட்டிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். செய்தி உங்களுக்கும் எனக்கும் தான். நான் போதிக்கின்றேன் அப்படின்றதுனால நான் இதுக்குள்ள அடங்க மாட்டேன் என்று எனக்கும் தான் செய்தி. இப்ப முதலாவது நாம் எப்படி பேச வேண்டும்? மெதுவா. கோபம் படக்கூடிய சூழ்நிலையா இருந்தாலும் மெதுவா நம்ம பிரத்யுத்தரத்தை கொடுக்கணும். இப்படி நாம் இன்று தியானித்த காரியங்கள் மிகவும் முக்கியமானவைகள். ஏனென்றால் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுகிறதுல முதலாவது காரியம் இந்த வார்த்தை தான் இல்லையா? அப்ப இந்த ஆண்டுல நம்முடைய வார்த்தைகளை நாம் சற்று கவனிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனம். அதிகாரம் 13ஆம் 14ஆம். நீங்கள் என் நாமத்தினால் எவைகளை கேட்பீர்களோ குமாரனின் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனின் பிதா மகிமைப்படும்படியா அதை செய்வேன். ஆண்டவரே, எனக்கு எப்பயாவது ஒரு வீடு தாங்க, எனக்கு எப்பயாவது ஒரு கார் கொடுங்க, எப்பயாவது ஒரு வேலையை கொடுங்க, எப்பயாவது இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரோட நாமத்தினால அநேக உலகத்திற்குரிய காரியங்களை நாம கேட்கின்றோம். ஆனா ஆண்டவரே, உமக்கு பிரியமான வார்த்தைகளை உமக்கு பிரியமான விதத்திலே உம்முடைய நாம மகிமைக்கென்று நான் தேறி வருகின்றேன். 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆலயத்திற்கு போனாங்க, இன்று அவங்க இப்படியா தேறி இருக்கிறாங்க என்று நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய தெருவும் என்னுடைய ஊரும் ஆண்டவரே பார்க்கும்படியாய் நான் தேறி வரணும். முதலாவது என்னுடைய வார்த்தையை நீங்க மாற்றுங்க. ஏன்னா நான் உங்களோட நாமத்தை ஒரே வாயில இருந்து என்ன புறப்பட, 2 புறப்படக்கூடாதுன்னு இருக்குது. ஆண்டவரை நம்ம துதிக்கவும் ஒரே வாயில சொல்லக்கூடாது, இன்னொரு வசனமும் இருக்குது, நம்முடைய வாயில இருந்து கெட்ட வார்த்தைகள் புறப்படக்கூடாது. இதெல்லாம் நமக்கு தெரியுமா? அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்கணும்? நான் தியரியில பாஸ் ஆயிட்டாண்டவரே, எனக்கு எல்லா வசனமும் மனப்பாடமா தெரியுது, ஆனா செய்முறையில அதை நான் அபியாசப்படுத்துறதுக்கு உங்களுடைய கிருபை எனக்கு தாங்க. இப்படி ஜெபம் பண்ண. ஆண்டவரே, என்னுடைய வார்த்தை கண்களை மூடுவோம். கர்த்தாவே, எங்களுடைய நாவுகளை உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஒப்புவிக்கின்றோம். அன்று பவுல் தீமோத்தேயுவுக்கு அறிவுரையாய் சொன்ன காரியங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம். அப்பா, எத்தனையோ வேலைகளிலே நாங்கள் பாடல்கள் பாடினாலும், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினாலும், துதித்தாலும், வேதத்தை வாசித்தாலும், மாம்சத்திலே எத்தனையோ காரியங்களிலே கர்த்தாவே, எத்தனையோ நாட்களிலே சூழ்நிலைகளிலே
வார்த்தைகளை பேசி உக்கிரமாய் பேசி பிறரை காயப்படுத்தி இருக்கின்றோம் அப்பா. எங்களுக்குள் பாவம் இல்லை என்று நாங்கள் சொல்வோமானால் எங்களையே நாங்கள் வஞ்சித்துக் கொள்கின்றோம் அப்பா. நாங்க எல்லாரும் பாவம் செய்து உம்முடைய தேவ மகிமையை நாங்க இழந்துதான் இருக்கிறோம் கர்த்தாவே. ஒரு விசை கூட இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே எங்களுடைய நாவுகளை நாங்க உங்களுடைய பாதத்திலே ஒப்புவிக்கின்றோம். எங்களுடைய உதடுகளின் வாசலை நீ காத்துக்கொள்ளும். எங்களுடைய உதடுகளின் வாசலை கர்த்தாவே ஒரு காவலை நீங்க போடுங்க ஆண்டவரே. பிரியமில்லாத வார்த்தைகள் என்னோட வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பிறரை காயப்படுத்தும் வார்த்தைகள் எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அன்பையும் சந்தோஷத்தையும் நற்செய்தியையும் மெதுவான பிரதியுத்தரங்களையும் சொல்கின்ற வாய்களாய் வார்த்தைகளாய் நாவுகளாய் கர்த்தாவே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருடைய நாவுகளை கர்த்தாவே நான் என்னை உட்பட நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் தகப்பனே. பின்னால் இருந்து ஒரு சத்தம், வழி இதுவே என்று நடவுங்கள் என்று எங்களை போதிக்க வேண்டும் அப்பா. வாயை கட்டுப்படும். இந்த இடத்துல பேசாத, ஏற்ற காலத்திலே இந்த வார்த்தையை நீ சொல்லு என்று எங்களை நீ பின்னால் இருந்து போதிக்க வேண்டுமாய் கூட நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நேரத்தை நீ முன்குறித்தீர் அப்பா. இதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய இருதயங்களை கர்த்தாவே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் ஒப்புவிக்கிறோம். எங்களை பலப்படுத்துகின்ற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. உங்களுடைய வார்த்தைகளை மாற்றிக்கொள்ளவும் உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தாவே எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இப்ப இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும்.